ஓகே, இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு கொஷின். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து நான் ரேஷியோ மெத்தடில் போடலாம்னு சொல்லியிருப்பேன். பட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் அதையும் சொல்கிறேன். அப்படியும் போடலாம், பட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 பவர் n இப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, அமௌண்ட்டு கிடைக்கும். ஏன்னா இந்த 1+ நம்ம ஆட் பண்ணுறது திரும்ப பிரின்சிபலையே மீன் பண்ணுது. ஓகேவா? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி கிடைக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஓகே, இது வந்து இது. பட் ஏன் நீங்கள் வந்து நிறைய இடத்துல யோசிச்சு பார்த்துருப்பீங்க. சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷமே சேம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ சிம்பிளாக வந்து 1 + 10% வச்சுப்போம், 10/100 பவர் 3ன்னு போட்டுருவீங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? அதை 1 + 10/100 இன்ட்டு 1 + 10/100 இன்ட்டு 1 + 10/100 இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாமா? இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷமும் 10% இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறதுனால 10/10ன்னு அப்ளை பண்ணுறீங்க. இன்கேஸ் இப்போ செகண்ட் இயரில் 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 20ன்னு சொன்னால் நீங்கள் இங்கே 20ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா 3 இயரும் சேம், அதனால் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி க்யூப்னு சொல்கிறீங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் இப்படி யூனைட் பண்ண முடியாது. ஸோ தனித்தனியாக தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஒரு சம் வந்து 48,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, scheme for 3 years, whereas the rate of compound interest is x% for first year. First year x% and next 2 years 3x%. இப்போ நான் இங்கே சொன்ன கான்செப்ட் தான். ஓகே, 48,000 into 1 + x/100 into 1 + 3x/100 பவர் 2. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு x%, இந்த 2 வருஷத்துக்கு நமக்கு 2 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் த ரேட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஹேட் பீன் 3x% ஃபார் ஆல் 3 இயர்ஸ். இஃப்னு சொல்லியிருந்தா அது நம்ம ஒரு பாசிபிலிட்டி கண்டிஷன். ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் அவன் இஃப்னு கொடுக்குறான். ஓகே, சேம் பிரின்சிபல் 1 + 3x% நான் 3 இயர்ஸ்மே இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். நான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, the amount obtained would have been 7/5 times of the amount actually obtained. amount actually obtained எது? இதுதான். ஸோ இதை விட 7/5 டேர்மாக வந்து இங்கே புதுசாக கிடைக்கிற அமௌண்ட் வந்து எனக்கு இருக்கும். ஸோ இது நான் ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன். ஸோ 48,000 இன்ட்டு 1 + x/100 இன்ட்டு 1 + 3x/100 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 48,000 இன்ட்டு 48,000 into 1 + 3x/100 பவர் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 5/7. புரியுதுங்களா? நான் இந்த பிரின்சிபலை 5xன்னு எடுத்துக்கிறேன். இந்த அமௌண்ட்டை 5xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் 7/5 டேர்ம் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 5 கேன்சல் ஆகி உங்களுக்கு 7xன்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய அமௌண்ட்டு உங்களுக்கு 7xன்னு வரும். ஸோ ரேஷியோவை நான் 5:7 எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? இதில் 7/5 என்ன? 5ல் 7/5 எவ்வளோ? 5 கேன்சல் ஆச்சுன்னா 7. ஸோ இதான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு இது கேன்சல், இந்த 2 டைம்ஸுக்கு இது கேன்சல். ஸோ இதை இப்போ வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றுங்க. 100 + x டிவைடட் பை 100 வருமா இங்கே கீழே? நான் இந்த 100 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பண்ணுறப்போ எனக்கு 100 + 3xன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 5/7. இப்போது இந்த 2 பார்ட்னோட வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள். இங்கே 100 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ஓகே, நான் காமனாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் எப்படி போடலான்னு சொல்கிறேன். ஓகே, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 700 + 7x இஸ் ஈக்குவல் டு 500 + 15xன்னு வரும். ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8x இஸ் ஈக்குவல் டு 200. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ உங்களுக்கு 25%. இதை நீங்கள் இப்படியும் போடலாம். பட் வேறு மாதிரி எப்படி யோசிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த 100 ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இதனால் இந்த சேஞ்ச் வந்து கிரியேட் ஆகலை. கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்ன்ற நம்பர் 2xன்னு சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த 5ன்ற ரேஷியோ 7 மாறி இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு? 2x. அதனால் இங்கே எத்தனை பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சு? 2. ஸோ ஒரு பார்ட்னோட வேல்யூ எக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் ஒரு பார்ட்னோட வேல்யூ எக்ஸ்னால் இங்கே 5xன்னு வருமா? ஸோ நீங்கள் அப்போ டேரெக்டாக ஈக்குவல் பண்ணலாம். எப்படின்னா 100 + x இஸ் ஈக்குவல் டு 5x. ஸோ உங்களுக்கு எக்ஸ்னோட வேல்யூ 25 கிடைக்கும். இல்லை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால பண்ணலாம். 100 + 3x இஸ் ஈக்குவல் டு 7x. ஏன்னு புரியுதுங்களா? இந்த 2x டிஃப்ரென்ஸ்னால தான் இந்த 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ்னோட வேல்யூ எனக்கு 1ன்னு வருது. ஸோ
சாரி எக்ஸ்னோட வேல்யூ 1 வருது. ஸோ நான் இங்கே தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 4xனோட வேல்யூ 100 தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 25. அவனா கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர். இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் எவ்வளோ? 25%. ஸோ 25% உங்களுக்கு 12,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன மெத்தடில் எப்படி போடலான்றது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், இங்கே வந்து பிரின்சிபல் போடணும், இங்கே அமௌண்ட்டு போடணும், திரும்ப இங்கே பிரின்சிபல் போடணும், திரும்ப இங்கே அமௌண்ட்டு, திரும்ப பிரின்சிபல், இங்கே அமௌண்ட்டு. இது 3 இயர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு பிரின்சிபல் கிடைக்கும், இங்கே ஃபைனலாக அமௌண்ட்டு கிடைக்கும். இதுதான் பிரின்சிபல், இதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது உங்களுக்கு இது இங்கே வந்து வேரியபிள் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ 100 நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இது வந்து ரேஷியோ. 100ல் நீங்கள் எந்த பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணாலுமே அது எக்ஸாக்டாக என்ன ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100ல் நீங்கள் 10% இன்க்ரீஸ் ஆனீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நடக்குது, 100 + x என்ற கான்செப்ட் நடக்குது. ஸோ 10% இன்க்ரீஸ்னால் நீங்கள் சிம்பிளாக 110 சொல்லலாம், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10% டிக்ரீஸ்னால் நீங்கள் என்ன சொல்லலாம், சிம்பிளாக 100 - xன்னு சொல்லிக்கலாம். அந்த 10% என்னோட வேல்யூ 10னா எக்ஸனோட வேல்யூ 10னா 9 கிடைக்கும். ஸோ சிம்பிளாக நீங்கள் 100 பேஸாக வைக்கிறப்ப நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே அங்கே அடிஷன் இன்க்ரீஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம், ரெடியூஸ்னால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா பிரின்சிபல் வந்து 100ன்னு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, x%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆட் ஆகும். ஸோ எனக்கு என்ன மாறி இருக்கும், 100 + xன்னு மாறி இருக்கும். செகண்ட் இயரில் என்ன ஆச்சு, 3x. ஸோ 100ன்னு இருக்க பிரின்சிபல் 3xன்னு சேஞ்ச் ஆச்சு. இப்போது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஸோ 100 × 100 + 3xன்னு மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், 100³ = 100 + x × 100 + 3x. இதுதான் வந்து எனக்கு அமௌண்ட். கரெக்டாக? ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷனுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நியூ என்ன கொடுத்துருக்காங்க, 100 + 100 + 3xன்னு நீ 3 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100³ 100 + 3x the whole cube. ஏன்னா 3 டைம்ஸ் இதையே திரும்ப போட்டிருப்பேன். ஏன்னா சேம் இன்ட்ரெஸ்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் அதில் என்ன சொன்னேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 20% என்னென்ன சொல்லியிருப்பேன், 5:6 5:6 5:6ன்னு போட சொல்லியிருப்பேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ உங்களுக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ கிடச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எது ரெண்டும் அமௌண்ட்டு, இது ரெண்டும் அமௌண்ட்டு. கரெக்டாக? ஏன் நான் ஈக்குவல் பண்ணுறேன்னா, எனக்கு இது ரெண்டுத்துலேயும் பிரின்சிபல் சேம். இல்லைனா நான் ஃபஸ்ட்டு இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு தான் இந்த 2 அமௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இங்கே ரெண்டும் ஈக்குவலாக இருக்குனால ஸோ நான் தாராளமாக 2 அமௌண்ட்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் பண்ணால் 100 + x × 100 + 3x the whole square divided by 100 + 3x the whole square cube is equal to 5/7 வரும். இதுக்கு இது கேன்சல். ஸோ நீங்கள் திரும்ப இது கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ்னோட வேல்யூ உங்களுக்கு 25 கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 3 டிஜிட் நம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மேட்ரு. இப்போ 2 டிஜிட் நம்பர்னால் நீங்கள் 10x + yன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 91 வச்சுங்க, அந்த 2 டிஜிட் நம்பர். நீங்கள் எக்ஸ்னோட வேல்யூ 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கே 19 வரும். ஒய்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 91 வரும். ஸோ 2 டிஜிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும், 10x + yன்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து எக்ஸ்னோட வேல்யூ 9 கரெக்டாக, ஒய்னோட வேல்யூ உங்களுக்கு 1 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த நம்பர் கிடைக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் த நம்பர் இஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், 10y + xன்னு மாறிடும். இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், ஒய்னோட வேல்யூ 1, ஸோ 10 + எக்ஸ்னோட வேல்யூ 9, ஸோ 19. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த நம்பர் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு தலைக்கலாம். கரெக்டாக? ஸோ நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு திங் நம்பர் சிஸ்டமில். 2 டிஜிட் நம்பர்னால் 10x + yன்னு மென்ஷன் பண்ணுங்கள். 3 டிஜிட் நம்பர்னால் 100x + 10y + z அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அது 3 டிஜிட் நம்பராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்க்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்கும், ஜெட்டுக்கு தனியாக வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து இங்கே சொல்கிறேன், எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, ஜெட்டுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 100 × 1 100, 2 × 10 20 + 3னோட வேல்யூ, ஸோ அந்த நம்பர் 123. இப்போ அதை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரிவர்ஸ் என்ன ஆகும், தலைக்கீழே அப்படியே மாற்றிடுறது சொன்னேன். ஸோ 100z + 10y + x. ஏன்னா இங்கே சென்டரில் இருக்க நம்பர் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், 123 நான் தலைகீழாக திருப்பி எதுனா எனக்கு 320 இருந்தாலும் இங்கே இருக்க நம்பர் சேஞ்ச் ஆகாது. ஸோ நான் அப்படியே ரிவர்ஸில் தான் மாற்றுறேன். அதுக்குன்னு மொத்தமாக நம்ம ஷஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த ஆர்டர் இருக்கிறத அப்படியே உல்ட்டாவாக மாற்றுறோம். ஸோ இப்படி வருமா, இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜெட்னோட வேல்யூ 3னா 300,
ஒயினோட வேல்யூ 220, எக்ஸனோட வேல்யூ 1. ஸோ இப்போ உங்களுக்கு 321 கிடைக்கும். இப்போ அந்த நம்பரை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு திங். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a 3 digit நம்பர். a 3 digit நம்பர் என்ன, 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z is not equal to 22 more than the twice 22 more than the twice of the number obtained by reversing its digit where all 3 digits are non-zero and different. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த x y z இருக்குல்ல, இந்த மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா ஃபஸ்ட்டு. இந்த மூணுத்தில் எதுவுமே ஜீரோ இல்லையா? ஏன்னா நம்ம யோசிப்போம் 400 ரிவர்ஸ் பண்ணால் நமக்கு 004 தான் வரும். ஸோ இது சிங்கிள் டிஜிட் நம்பராக மாறிடும். ஸோ அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுவுமே நான்-0 டிஜிட் இல்லை, பட் அது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். ஓகே, இப்போ என்ன ஆகுனா 2 × 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் z எக்ஸ்ன்னு வருமா? ஓகே, இஃப் த 10th digit ஆஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3 டிஜிட் நம்பர் இருக்குது, இது வந்து எக்ஸு, இது ஒய், இது செட்டுன்னு எழுதலாம். கரெக்டாக நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ எக்ஸுக்கு பதில் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் ஒன்று தான், டேரெக்டாக நான் அந்த நம்பரை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸனோட வேல்யூ நான் 1, ஒய்னோட வேல்யூ 2, செட்னோட வேல்யூ 3ன்னு சொன்னேன்னா, இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் 1 2 3ன்னு வரும். ஸோ நான் இது அப்படியே டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 2 3 அப்படின்னு போட்டாலும் எனக்கு அந்த 123 நான் கிடைக்கும். ஓகே, அவன் என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் 10th digit ஆஃப் த நம்பர், 10th digit என்ன ஒய், இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த 1th digit and 100th digits. ஸோ சம் ஆஃப் தி 1th digit and 100th digit. ஏன்னா இதுதான் நான் பேஸாக எடுத்திருக்கேன். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் இஸ் 14. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 14. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா என்ன கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு எக்ஸும் ஜெட்டும் சேர்ந்தது தான் என்னது ஒய். ஸோ இது 2y இஸ் ஈக்குவல் டு 14 எழுதலாமா? ஸோ ஒய்னோட வேல்யூ உங்களுக்கு 7, ஒய்னோட வேல்யூ உங்களுக்கு 7ன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 100x, ஒய்னோட வேல்யூ 7னா ரிமைனிங் இருக்க எக்ஸ் ப்ளஸ் ஜெட்னோட வேல்யூ உங்களுக்கு 7 தான் இருக்கணும். கரெக்டாக? இது நம்ம வந்து இது இப்படி யோசிச்சிருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்னோட வேல்யூ 14, ஏன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th digit y இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 1th digit and 100th digit. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு ஈக்குவல். நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு பதில் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 2y கிடச்சி. ஒய்னோட வேல்யூ 7, ஒய்னோட வேல்யூ 7னா கண்டிப்பாக ரிமைனிங் இருக்க எக்ஸ் ப்ளஸ் 7 வேல்யூ, எக்ஸ் ப்ளஸ் ஜெட்னோட வேல்யூ 7ஆக தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அந்த வேல்யூஸை. 100x 100x ப்ளஸ் 10yனோட வேல்யூ 7, எனக்கு 70 ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 22 ப்ளஸ் 2 × 100z 200z ப்ளஸ் 2 × 10y 70, ஸோ 140 ப்ளஸ் 2x. கரெக்டாக? ஸோ இந்த பக்கம் வாங்க, 98x. கரெக்டாக? இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 199z. கரெக்டாக? இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா 140 162 மைனஸ் 70 62 8 போச்சுன்னா 92. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஜெட்னோட வேல்யூ 7ன்னு தெரியும். எனக்கு இங்கே ஒரு புது ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. என்னென்னா 98x மைனஸ் 199z இஸ் ஈக்குவல் டு 92. ஸோ நான் ஏதோ கேன்சல் பண்ணுற மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஜெட்னோட வேல்யூ எனக்கு 7. ஸோ நான் இங்கே வந்து 98ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 98ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 98ஆல் மல்டிப்ளை பண்ணால் 98x ப்ளஸ் 98z இஸ் ஈக்குவல் டு 98 × 7 என்ன வரும், 630 ஒரு 56 686ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ நான் இங்கே சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ஏங்க சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாம், இங்கே சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இங்கே சேஞ்ச் பண்ணால் எனக்கு இங்கே நெகட்டிவ் வரும், திரும்ப நெகட்டிவ் வரும். ஸோ எனக்கு டேரெக்டாக பாசிட்டிவ் வேல்யூ வேணும். ஸோ நான் இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றுறேன், இங்கே மைனஸ்ன்னு மாற்றுறேன். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 280 to 97 z இஸ் ஈக்குவல் டு, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 594 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜெட்னோட வேல்யூ உங்களுக்கு 2, ஜெட்னோட வேல்யூ 2னா எக்ஸ்னோட வேல்யூ உங்களுக்கு 5. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் நம்பரில். அவங்க சொன்ன நம்பர் என்ன, 572. இப்போது இந்த நம்பர் ரிவர்ஸ் பண்ணுங்கள். ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 275 கிடைக்குமா? இதை டபுள் பண்ணால் உங்களுக்கு 515 கிடைக்குமா? இது கூட 22 ஆட் பண்ணால் திரும்ப இந்த நம்பரே கிடைக்குது. இதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி எழுதினேன். அவ்வளோதான்.
ஓகே, இப்போ இது வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் பேஸ்டு கொஷின். ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது எக்ஸ்னு. 2 டிஜிட் நம்பர்னால் டென்ஸ் பிளேஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு யூனிட் டிஜிட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா, உஸ் யூனிட் பிளேஸ் டிஜிட் இஸ் ட்வைஸ் த டென்ஸ் பிளேஸ் டிஜிட். ஸோ இங்கே இருக்க டிஜிட்டை விட இங்கே ட்வைஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இன்ட்டு 2ஆக இருக்கும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்? 12, 24, 36, 48. இந்த 4 மட்டும் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி வந்து நம்பர் வரும். ஓகே, ஏன்னா இது மட்டும் தான் 2 டிஜிட் நம்பரில் நமக்கு கிடைக்கும். இதை விட இது 2 டைம்ஸாக இருக்க மாதிரி இது மட்டும் தான் லாஜிக். ஓகே, சம் ஆஃப் த 2 டிஜிட் நம்பர், அந்த நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 24 ப்ளஸ் 36 ப்ளஸ் 48 ப்ளஸ் சம் ஆஃப் த நம்பர் இட் செல்ஃப், அந்த நம்பரை கூடயும் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த டிஜிட்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54 கிடைக்கும். ஸோ 2 × 1 2ன்னு வரும், இது 54 வராது. 2 4s are 8. அதாவது இந்த நம்பரையும் அந்த டிஜிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 32ன்னு வரும், இதுவும் தப்பு. 3 6 are 18. ஸோ இது 54, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது 32ன்னு வரும், 18 வரும், இது தப்பு. ஸோ உங்களுக்கு அந்த நம்பர் என்ன? 36. ஸோ அந்த கொஷின் என்ன கேட்குறாங்க? 3xனோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 108 தான் ஆன்சர். ஓகே, இது வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 8 மைன். இன்னொரு விஷயம், இங்கே நான் பக்கத்தில் இது எக்ஸ் மைனஸ் 8ன்றது எதை மீன் பண்ணுது? நம்பர் ஆஃப் பர்சன்ஸை மீன் பண்ணுது. பட் நீங்கள் இங்கே எம்னு நான் எப்போவுமே போடணும்னு சொல்லுவேன், MCW. ஏன்னா இந்த எம் அது எதை மீன் பண்ணுதுன்னா, நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அந்த எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு போயிட்டே வந்துடும். பட் அங்கே மென்னுக்கு உமனுக்கு தனியாக எஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸோட அதனோட எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணிவிட்டு கூட நம்பர் ஆஃப் டேஸை மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். நான் என்னென்ன சொல்ல வரேன்னா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன், இதுதான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்காக இருக்க முடியும். இது நமக்கு தெரியும், எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். பட் இங்கே நம்ம மென்னுன்றதை மறந்துடுறோம். ஏன்னா அங்கே மென்னுன்னு இருக்கிறதுனால தான் அந்த ஒர்க் டேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ எக்ஸ் மைனஸ் 8 men ஒர்க்ஸ் ஃபார் 6 days. கம்ப்ளீட் பண்ணால் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து டோட்டல் ஒர்க்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு, டைம் டேக்கன் பை y minus 2 women is same as the time taken by x plus 8 children to finish the work, which is equal to 3 days. ஸோ children x plus 8 children உங்களுக்கு 3 days ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் முடியும். y minus 2 women 3 days வந்து ஒர்க் பண்ணாலும் இந்த ஒர்க் முடியும். இது எல்லாமே நம்ம இண்டிவிஜுவலாக இதை டோட்டல் ஒர்க்குன்னு சொன்னாலும் அது கரெக்டு தான், இதை டோட்டல் ஒர்க்குன்னு சொன்னாலும் அது கரெக்டு தான். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ், அவங்களோட எஃபிஷியன்சி, அவங்க எடுத்துக்கிற டைம் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருக்குது. ஏன்னா இங்கே உமன் இருக்குது, இங்கே சில்ட்ரன் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகாது. அப்படி கேன்சல் ஆனாலும் உங்களுக்கு எஃபிஷியன்சி தான் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு, 6 men 6 women 5 children, இவங்க 3 பேர் சேர்ந்து அதே ஒர்க்கை 1.5 days முடிக்கிறாங்க. இது என்னது? 6 into men. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு தேர் எஃபிஷியன்சி, நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு எஃபிஷியன்சி, எல்லாத்தையும் டோட்டலாக சேர்த்து 1.5 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் காமனாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு 1.5 days எடுத்துச்சு. ஸோ நான் 1.5 காமனாக வெளில மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 8 children கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 15 days. இப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஆல்ரெடி நான் சில்ட்ரனை வச்சு ஒரு டோட்டல் ஒர்க் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு புதுசாக ஒரு டோட்டல் ஒர்க் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சு. பட் இதில் நம்ம ஈக்குவல் பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக சி வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ மட்டும் தான் சி கேன்சல் ஆகும். நீங்கள் வேறு எதுக்குன்னா ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி மாதிரி தான் கிடைக்கும். அந்த இடத்துல உங்களால் எக்ஸனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸ் ப்ளஸ் 8 சி இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8 சி இன்ட்டு 15. நான் இந்த சி ஏன் போகிறேன்னா சில்ட்ரனோட எஃபிஷியன்சி. ஸோ இந்த எஃபிஷியன்சிக்கு இந்த எஃபிஷியன்சி கேன்சல், இந்த 3க்கு இந்த 5 கேன்சல். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 5x minus 40. ஸோ இந்த பக்கம் வச்சுன்னா 4x இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ உங்களுக்கு 12. இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்,
x minus 8 வேல்யூ x minus 8 men into சிக்ஸ். இப்போ எக்ஸ்னோட வேல்யூ நான் 12ன்னு சொன்னேன். ஸோ 12 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 men into 6. ஸோ மென்னை பேஸ் பண்ணி நான் கான்செப்ட் வச்சு நீங்கள் டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 men. கரெக்டாக? இந்த மென்ன்றது எஃபிஷியன்சி. நீங்கள் மென்னோட எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் 24 மென்ன்றது மட்டும் தான் நீங்கள் டோட்டல் ஒர்க் சொல்ல முடியும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க சில்ட்ரனில் 12 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 20c into 3. ஸோ 20c into 3னா ஸோ 20c into 3ன்னு வருமா? ஸோ 20c into 3னா உங்களுக்கு 60 சில்ட்ரன். ஓகே, இப்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா இந்த 24 men அப்படின்னு சொல்கிற ஒர்க்கும் 60c அப்படின்னு சொல்கிற ஒர்க்கும் உங்களுக்கு சேம். கரெக்டாக? ஏன்னா எல்லாமே சேம் ஒர்க்காக தான் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? நான் இங்கே டோட்டல் ஒர்க் கொண்டு வர வரைக்கும் எக்ஸ்னோட வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணாமல் நான் அது ஈக்குவல் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு எக்ஸ்ன்னு தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கும். பட் நான் இப்போ எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிச்சி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நியூமரிக்கலாக ஒரு எஃபிஷியன்சி ரேஷியோ கிடைக்கும். ஸோ men divided by children is equal to 12 5s or 12 2s are. ஸோ மென்னோட எஃபிஷியன்சி 5, சில்ட்ரனோட எஃபிஷியன்சி 2. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா மென்னோட எஃபிஷியன்சி 5, பட் எக்ஸாக்டாக 5ன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்தாலும் ஓகே. சரி, நான் 5னே வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் வந்து 120. கரெக்டாக? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு 120 தான் கிடைக்கும். சில்ட்ரனோட எஃபிஷியன்சி இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு 120 தான் கிடைக்கும். ஸோ 6 men plus 6 women plus 5 children into 1.5 is equal to 120. கரெக்டாக? ஏன்னா இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க். நான் எஃபிஷியன்சி வச்சு திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் யோசிக்கலாம் 120ன்றது இங்கே 5/2ன்றது வந்து ரேஷியோ தானே வந்திருக்கு, நீ ஏன் 5ன்னு எடுத்த அப்படின்னா நீங்கள் 5ன்னு எடுக்கலாம், 10ன்னு எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த ரேஷியோவில் மென்னுக்கும் சில்ட்ரனுக்கும் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ நான் சிம்பிளாக இருக்கட்டும் 120ன்னு எடுத்தேன். இப்போ இதனுடைய வேல்யூ தான் உங்களுக்கு 120. இதில் என்ன தெரியாதுன்னா உங்களுக்கு உம்மனோட எஃபிஷியன்சி தெரியாது. ஸோ உம்மனோட எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியணும்னா இப்போ மென்னோட எஃபிஷியன்சி எனக்கு 5ன்னு தெரியும். ஸோ 30 + 6 women + 5 childrenனா 10 into 1.5. இந்த 1.5 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 80 வரும். ஈக்குவல் டு 18 வருமா? ஸோ 6 women is equal to 40. ஸோ women is equal to 50 வருமோ? 40 தான் வரும். ஓகே, 20/3. ஸோ உம்மனோட எஃபிஷியன்சி உங்களுக்கு 20/3ன்றது கிடைக்கும். எதை வச்சு பார்க்குறப்பனா மென்னுக்கு 5 எஃபிஷியன்சி, உமனுக்கு 20/3 எஃபிஷியன்சி, சில்ட்ரனுக்கு 2 எஃபிஷியன்சி. நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் ஒர்க் கிடைக்கும். ஸோ y - 2 இன்ட்டு உமனோட எஃபிஷியன்சி 2/3 அவங்க 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு 120 அப்படின்ற டோட்டல் ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3க்கு 3 கேன்சல், இந்த 6 கேன்சல். ஸோ ஒய்னோட வேல்யூ உங்களுக்கு 8. ஸோ இந்த கொஷினில் ஒய்னோட வேல்யூ 8, எக்ஸ்னோட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்டெப் வந்து நம்ம போட்டிருக்கோம்.